இங்க தாசுமே அந்த கடத்தல்காரங்களுக்கு கால் பண்ணி, இந்த மாரி வந்து அந்த பொண்ணு சேஃபா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஏத்த மாரி இங்க கடத்தல்காரங்களும், ஆமா கண்டிப்பா சேஃபா இருக்கு. எங்க கிட்ட ஒரு பொறுப்பு குடுத்தா நாங்க அத தெளிவா செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுமே தாஸ் கிட்ட பெருமை மிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க தாசுமே இருந்துகிட்டு, சரி நீங்க இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டதெல்லாம் போதும். நான் ஒரு இடத்துல போய் சொல்றேன். அந்த இடத்துல கொண்டு போய் அந்த பொண்ண ஒப்படைச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் அது எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோனே இங்க அடியாட்களுமே, சரிங்க தாஸ் நான் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிவானி முன்னாடியே பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் கேட்ட சிவானியுமே, என்ன இது நீங்க வேற யார்ட்டயோ கொண்டு போய் விட போறீங்களா? அப்ப எனக்கு தர வேண்டிய சைக்கிள் எப்ப தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த அடியாள்ல ஒருத்தருமே, சைக்கிளா நாங்க எதுக்குமா உனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப சிவானி பாப்பாவும், இங்க பாருங்க நீங்க என்ன எங்க அம்மா சொல்லி தானே கடத்துனீங்க. எங்க அம்மா தான் வந்து என்னை கடத்தி கொண்டு போய் இந்த மாதிரி எனக்கு புது சைக்கிள் வாங்கி தரதா சர்ப்ரைஸ் பண்றதா வச்சிருந்தாங்க. அதுதான் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அந்த அடியாட்கள்ல குண்டா இருக்கிறவரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ வேறம்மா, நாங்க அப்படிலாம் கிடையாதுமா. உண்மையை சொல்ல போனா உன்னை கடத்தி வச்சு உங்க வீட்டுல பணத்தை வாங்குறதுக்காக தான் நாங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை விட முக்கியமான விஷயம், நாங்க கடத்தின விஷயம் உங்க அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியாது. இனிமேல் தான் வந்து அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் பணத்தை மட்டும் வாங்கிட்டு நாங்க திருப்பி உன்னை கொண்டு போய் கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மறுபடியும் எதுக்கு வேற ஆள்கிட்ட கொண்டு போய் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, அந்த கடத்தல்காரங்களும் இருந்துகிட்டு, இங்க பாருமா நாங்களா விருப்பப்பட்டு உன்னை கடத்த கிடையாது. சொல்ல போனா எங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்கான். அவன் சொன்னதுனால தான் நாங்க கடத்தணும். அது மட்டும் இல்லாம எங்களோட டியூட்டி ஒப்படைக்கிற வரை கூட இருக்க வேண்டியது கிடையாது. அதுக்கு இன்னொருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட கொண்டு போய் உன்னை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்க அம்மா அப்பாட்ட நீ சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொருத்தர் பக்கத்துல இருக்கவரும், இங்க பாருமா நாங்க வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப ஹாப்பியா நடந்துக்கிட்டோம். சொல்ல போனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நாங்க உன்னை எப்பவுமே ஜாலியா வச்சுக்கிட்டோம். ஆனா அதே மாதிரி இப்ப போறவங்க ஜாலியா இருப்பாங்கன்னு தெரியாதுமா. அதனால பார்த்து கொஞ்சம் சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணிக்க. அவங்க கிட்டயும் ரொம்ப விளையாட்டு காட்டிராத. உங்க அம்மா அப்பாட்ட போய் சேர்ற வரைக்கும் கொஞ்சம் சாஃப்ட்டாவே நடந்துக்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சிவானி பாப்பாக்கு அறிவுரைலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனா அங்க சிவானி பாப்பா கூட இந்த டைம அவங்களுமே ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாப்பா எப்பவுமே ஹாப்பியா விளையாட்டுக்கிட்டு இவங்க கிட்ட ரொம்ப ஜாலியா நடந்துட்டு இருந்த விஷயம் எல்லாமே இங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எங்க தாசுமே, சரி ஓகே நம்ம எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நம்ம டீல் பேசலாம்னு சொல்லிட்டு இங்க சுந்தருக்குமே கால் பண்றாங்க. ஆனா சுந்தருமே இங்க தாஸோட கால் அட்டன் பண்ணவே இல்ல. அவருமே இங்க சிவானி பாப்பாவை தேடுறதுல ரொம்ப மும்மரமா இருந்ததுனால இங்க தாஸோட கால் வந்தாலும் அதை பார்த்துட்டு இவன் ஒரு இருக்கேன் இவன் காலை நான் எதுக்கு அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலையுமே கட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. அதே டைம்ல இன்னொரு பக்கம் இங்க சக்தி பொன்னி அது மட்டும் இல்லாம சண்முகம் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எவ்வளவோ இங்க தேடி பார்த்தாலும் கடைசி வரைக்கும் அந்த ரூட்டை கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா அந்த ரூட்டு டோல்கேட் வரைக்கும் போயிடுச்சு. டோல்கேட்டுக்கு மேல அவங்களுமே தாண்டவே இல்லை. சொல்லப்போனா அப்ப இதுக்குள்ளதான் எங்கேயோ இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு கணிச்சிட்டு வீட்டுக்குமே வந்துடுறாங்க. இங்க வீட்டுக்கு வந்து அவங்களுமே என்ன பண்றதே தெரியாம ரொம்ப விழிப்பு இங்க போயிருக்காங்க. ஆனா பொன்னிய சக்தி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு கூட அவங்க என்னால வர முடியாது. சிவானி பாப்பா இந்த வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிடிவாதமா அங்க வீட்டுக்கு வெளியில இருக்க கோயில்ல போய் உட்காந்துக்கிறாங்க. இதை பார்த்த சக்தியுமே என்ன பண்றேனே தெரியாம ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காரு. பேசாம முதல்ல நம்ம சிவானி பாப்பாவை கண்டுபிடிச்சாதான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். நம்ம அதை பத்தி தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியுமே தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம தனக்கு தெரிஞ்ச குரூப் எல்லாத்துலயுமே இங்க சிவானி பாப்பா போட்டோவெல்லாம் சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க சுந்தரமே வேற வழி இல்லாம மறுபடியுமே தாஸ் கால் பண்ணிட்டே இருக்கிறதுனால எடுக்கிறாங்க. எடுத்துட்டு என்ன தாஸ் உனக்கு என்ன பிரச்சனை, நான் வேற ஒரு பிரச்சனையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே டப்புன்னு காலை கட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து தாஸ் ரொம்பவே கோவமாயிட்டு இந்த பக்கம் சுந்தரோட மொபைலுக்கு, உன் பொண்ணை காணும்னு தேடிட்டு இருக்க தானே, உன் பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். சொல்லப்போனா எனக்கு தர வேண்டியது வந்துச்சுன்னா உன் பொண்ணு கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சேருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் சாட் அனுப்புறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் சுந்தர் பயங்கரமா ஷாக் ஆகி போயிட்டு, என்ன இது அப்ப என் பொண்ணு இவங்கிட்ட தான் இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு தாஸுக்கு மாறி மாறி கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா தாசுமே அது எதையுமே கண்டுக்காம மறுபடியுமே சுந்தர் அலக்கழிக்கிறதுக்காக இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப வேற வழி இல்லாம சுந்தர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்ப தாசுமே எடுத்துட்டு, என்ன மச்சான் பயங்கர பிஸி போல இருக்கு, நான் என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டேன்ற, இப்ப எதுக்கு எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப சுந்தரமே ரொம்ப பதட்டத்தோட, என் பொண்ணு உங்ககிட்ட தானே இருக்கா, என் பொண்ணு மட்டும் தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுத்துறேன், இந்த மாதிரி வந்து என் பொண்ணை வச்சு விளையாடாத அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க ஆப்போசிட்ல இருக்க தாசுமே, என்ன மச்சான் அவசரப்படுற, இது என்ன அவ்வளவு ஈஸியா முடிகிற ப்ராசஸா, சொல்ல போனா இதை வச்சு நான் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டியது இருக்கு, நீ ஈஸியா படக்குன்னு நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்டா அது முடிஞ்சிருமா, நீ என்ன பழி வாங்கினதுக்கு என்ன மிரட்டினதுக்கு நான் உன்னை விடலாமா, நீ பண்ண தப்புக்கு நான் பணம் கேட்டா நீ என்னைய மிரட்டுறியா, உன் பணத்தை முறை காட்டினா நான் இப்படிதான் பண்ணுவேன், சொல்லப்போனா இதை விட நான் அதிகமா கூட பண்ணுவேன், பட் இருந்தாலும் சரி ஓகே, எனக்கு தேவை வந்து காம்போசிஷன் மட்டும்தான், அது கிடைச்சிருச்சுன்னா நான் என் பாட்டில் உன் குழந்தைய கொடுத்துட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டுட்டு இருக்க சுந்தரமே, உனக்கு என்ன வேணும், இப்ப அந்த 5 லட்ச ரூபாய் பணம் தானே வேணும், கண்டிப்பா நான் அந்த பணத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே தாசுமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க சுந்தர் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, உனக்கு என்னதான் வேணும் முதல்ல தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, என்ன மச்சான் 5 லட்ச ரூபாய் கொடுத்து ஏமாத்த பாக்குற பத்தியா, நீ முதல்ல 5 லட்ச ரூபாய் கொடுத்திருந்தா அதை விட்டு இருந்திருப்பேன், ஆனா இப்போ எனக்கு அதை விட 10 மடங்கு வேணும், எனக்கு 50 லட்சமா வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவன சுந்தரமே எதை பத்தியுமே யோசிக்காம, உனக்கு எப்ப வேணும்னு சொல்லு, அந்த 50 லட்ச ரூபாய் பணத்தை நான் ரெடி பண்ணி தரேன், ஆனா என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, உன்னையும் உன் தங்கச்சி இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுந்தர் மறுபடியும் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. உடனே இதை பார்த்த தாசுமே, என்ன மச்சான் மறுபடியுமே வாய்ஸ்ல ஒரு மிரட்டல் தோணி வர ஆரம்பிக்குது, இங்க பாரு இப்ப நீ என்கிட்ட வந்து பவ்யமா பேச வேண்டியது இருக்கு, ஏன்னா உன்னோட பொருள் ஒண்ணு என்கிட்ட இருக்கு, அதனால பார்த்து பத்திரமா நடந்துக்க, எனக்கு மரியாதை கொடுத்து முதல்ல பேசு, 50 லட்ச ரூபா வேணும்,
₹50,00,000 ரெடி பண்ணிட்டு காலையில எனக்கு கால் பண்ணு. நீ கால் பண்ண அடுத்த செகண்ட் நான் எங்க வரணும், என்ன பண்ணுங்கிற டீடைல் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாசுமே காலை கட் பண்ணிடுறாரு. அதே நேரம் சுந்தருமே இதுக்கு மேல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எங்க டேரக்டா சந்திரசேகர்ட்டையும் ஜெயா கிட்டையும் நடந்த விஷயத்தெல்லாம் போய் சொல்றாங்க. உண்மை சொல்ல போனா சிவானி பாப்பாவை கடத்தினவன் எனக்கு கால் பண்ணான். இந்த மாதிரி அவன் என்கிட்ட ₹50,00,000 டிமாண்ட் பண்ணியிருக்கான். அந்த டிமாண்ட் படி நான் ₹50,00,000 கொடுத்துட்டேன்னா நம்ம சிவானி பாப்பாவை விட்டுறேன்னு சொல்றான். நம்ம எப்படியாவது அதை ரெடி பண்ணி கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்டோம்னா சந்திரசேகரும் வேற எதை பத்தியுமே யோசிக்காம சரி மாப்பிள்ள கண்டிப்பா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவும் சேர்ந்துட்டு இந்த பக்கம் அந்த ₹50,00,000 பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இது சுந்தர், ஜெயா, சந்திரசேகருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. அப்ப கரெக்டா இங்க சுந்தர் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் தெரியுது அப்படிங்கறத கவனிச்ச சத்தியுமே என்னாச்சு மச்சான், ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட போய் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சுந்தரமே இருந்துகிட்டு இந்த மாதிரி வந்து சிவானி பாப்பாவை கடத்துறவங்க எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க இந்த மாதிரி ₹50,00,000 டிமாண்ட் பண்றாங்க. அந்த பணத்தை மட்டும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா சிவானி பாப்பாவை விடுறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சக்தியுமே இல்ல மாமா அது ரொம்ப ரிஸ்க், அவங்க நம்ம பாப்பாவை விட்டாதான் உண்டு, அப்படி விடாம போயிட்டாங்கன்னா நமக்கு பணமும் போயிடும், அதே நேரத்துல சிவானி பாப்பாவும் மறுபடியும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுந்தர் இது எதையுமே கேட்காம இங்க பாருங்க மச்சான், சம்மந்தம் இல்லாம என்னோட விஷயத்த தலையிடாதீங்க, நான் எப்படியாவது சிவானி பாப்பாவை காப்பாத்துறது மட்டும் தான் என்னோட ஒரே எண்ணம், அதுக்கு பதிலாக நான் வேற எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அங்க இருந்து சக்தியை அவாய்ட் பண்ணிட்டு இங்க சுந்தரமே பணத்தை எடுத்துட்டு டைரக்டா கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. போற வழியில இங்க தாசுக்குமே கால் பண்ணி அந்த பணம் உனக்கு எங்க வேணும், நான் பணத்தை ரெடி பண்ணி கார்ல வந்துட்டு இருக்கேன், எங்க வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப எப்பவும் போல தாசுமே அந்த டோல்கேட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பழைய ஃபேக்டரிக்கே வந்துரு, அங்க வச்சு நம்ம டீலிங்க முடிச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அதே நேரத்துல இதெல்லாம் கேள்விப்பட்ட சக்தியுமே இதுக்கு மேல நம்ம அமைதியா இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு தான் ஆபத்து, நம்ம சிவானி பாப்பாவை காப்பாற்றணும் அப்படின்னா நம்மளும் ஒரு மறைமுகமான முயற்சி எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் சக்தி, சண்முகம், சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பொன்னி இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு டைரக்டா இங்க சுந்தருக்கு தெரியாம ஃபாலோ பண்றாங்க. அப்ப ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி இங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் டைமே இங்க சக்தியுமே கால் பண்ணி சார் இங்க பாருங்க எங்க மச்சான் வந்து இந்த மாதிரி அந்த கிட்னாப்பர்ஸ்ட பேசிட்டாங்க, அவங்க இந்த மாதிரி வந்து ₹50,00,000 பணம் கேட்டிருக்காங்க, அவரு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம இந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு, இப்ப நாங்க அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களோட கரண்ட் லொகேஷனை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன், அதனால நீங்க எப்படியாவது ஒரு பெரிய ட்ரூப்போட கண்டிப்பா எங்களை நீங்க ஃபாலோ பண்ணி வாங்க, நாங்க போய் அந்த பணத்தை கொடுத்து எங்க பொண்ணை கையில வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க அவங்களை சரௌண்ட் பண்ணி அவங்களை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சக்தியுமே ஒரு பயங்கரமான திட்டம் போடுறாரு. இது கேட்ட பொண்ணுமே பரவாயில்ல சக்தி நீங்க சொன்னது சரிதான், ஆனா பாப்பா கையில வர்ற வரைக்கும் எதுவுமே ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ்கார்ட்டையும் ரொம்ப கவனமா பேச சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க சுந்தரமே அந்த பழைய குடோனுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க தாசு, அதுக்கப்புறம் ஸ்வேதா, அப்புறமே ரொம்பவே கொடூரமா இருக்கிற மாதிரி 2 அடியாட்கள் இருக்காங்க. சொல்லப்போனா அவங்க ரொம்பவே வந்து பயங்கரமா இருக்காங்க. அதே நேரத்துல இங்க சிவானி பாப்பாவும் அவங்க கையில தான் இருக்காங்க. அப்ப சிவானி பாப்பாவும் இங்க கரெக்டா சுந்தர் வரதை பார்த்துட்டு அப்பா இங்க வாங்கப்பா நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கை நீட்டி இங்க சுந்தர் கிட்ட போக ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த அடியாலுமே இங்க சிவானி பாப்பாவோட கையை ரொம்பவே டைட்டா பிடிச்சிருக்கிறதுனால அங்கிள் என்ன விடுங்க அங்கிள், எங்க அப்பா வந்திருக்காரு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவானி பாப்பா அவங்க கையை அடிக்க நினைக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் இந்த அடியாட்களுமே சிவானி பாப்பாவோட அந்த விரலை அழுத்தி பிடிச்ச உடனே இங்க சிவானி பாப்பாவும் வழியில கதற ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த சுந்தரமே இங்க பாரு என் பொண்ணை தயவு செஞ்சு விட்டுரு, இந்த நீ கேட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாஸ் கிட்ட அந்த பணத்தையுமே கொடுத்துட்டு தன்னோட பொண்ணை கூப்பிட போறாங்க. ஆனா தாசுமே இங்க சுந்தரோட சட்டையை பிடிச்சு என்ன அவ்வளவு சீக்கிரத்துல நீ உன் பொண்ணை கூட்டிட்டு போயிடலாம்னு நினைச்சியா, இதெல்லாம் ஆரம்பம் தான், எங்களுக்கு இதெல்லாம் பத்தாது, இனிமே நிறைய தேவைப்படும், ஏன்னா நான் சொன்ன ஒரே நாள்ல நீ இவ்வளவு பணத்தை ரெடி பண்ணி உன்னால கொண்டு வர முடியும் அப்படின்னா உன்னால இன்னொரு 50,00,000 கொண்டு வர முடியுமே, அப்ப பேசாம இன்னொரு 50,00,000 கொண்டு வா, அதுக்கப்புறம் உன் பொண்ணை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே இங்க பயங்கரமா கேம் ட்விஸ்ட் பண்ண பாக்குறாங்க. ஆனா இதை பார்த்து சுந்தரமே இங்க பாரு தாசு, நான் தப்பு பண்ணது உண்மைதான், சொல்ல போனா உன் தங்கச்சியை கர்ப்பமாக்குறது ரொம்ப தப்பான விஷயம் தான், அதுக்காக தான் உனக்கு ஏற்கனவே காம்பன்சேஷன் கொடுக்கறதா பண்ணியிருந்தேன், ஆனா இப்ப நீ அதை விட பெரிய தப்பு பண்ணி நான் ₹50,00,000 தந்துட்டேன், இதை விட உனக்கு இன்னும் பணம் வேணும் அப்படின்னா நான் இங்க கொண்டு போறது, இதுக்கு மேல வந்து போலீஸ்ல தான் போவாங்க, உனக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுந்தரமே எப்படியும் சமாளிக்க பாக்குறாரு. ஆனா இது எல்லாமே இன்னொரு பக்கம் இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க இங்க சுந்தரும் தாசும் பேசுற விஷயத்த எல்லாத்தையுமே தெளிவா கட்டிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா சக்திக்கு கால் பண்ண போலீஸுமே தம்பி இங்க பாருங்க நீங்க இருக்கிற இடத்த நாங்க ரவுண்ட் அப் பண்ணிட்டோம், அந்த பொண்ணு உங்க கைக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா இன்னுமே எங்க கைக்கு வரல, சொல்ல போனா அங்க 2 அடியாட்கள் அந்த பொண்ணு பிடிச்சி வச்சுட்டு தான் இருக்காங்க, எப்படியாவது சிவானி பாப்பாவை காப்பாத்திட்டு தான் நீங்க களத்துல இறங்கணும் அப்படின்னு சொல்லி வராங்க. அப்ப கரெக்டா சுந்தருமே வேற எதை பத்தியுமே யோசிக்காம முதல்ல என் பொண்ணை விடு அப்படின்னு சொல்லி அந்த அடியாள்கிட்ட போய் நிக்கிறாங்க. ஆனா அந்த அடியாட்களுமே இந்த பக்கம் என் பாஸ் சொல்லாம எதுவும் பண்ண முடியாது, முதல்ல நவுறு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமே தள்ளி வர்றாங்க. அவங்க கரெக்டா விழுற டைம்ல இங்க சிவானி பாப்பாவுமே பிடிச்சிட்டே விழுந்துடுறாங்க. அப்ப கரெக்டா விடு இவன் தனியா தான் வந்து மாட்டிருக்கான், கொஞ்ச நேரம் பொண்ணுட்டு பேசிட்டு போறான் விடு, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாசுமே கொஞ்சம் ஃப்ரீயா விடுறாங்க. இந்த டைமிங்க சரியா பயன்படுத்துகிற சக்தியுமே எங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண டக்குன்னு சுத்தி இருந்த போலீஸ் எல்லாமே எங்க தாசோட அடியாட்கள், அதுக்கப்புறம் ஸ்வேதா, இங்க சிவானி பாப்பா இவங்க எல்லாருமே வந்து டக்கு டக்குன்னு பிடிக்கிறாங்க. பிடிச்சு இங்க சுந்தரி சிவானி பாப்பாவும் வெளியில தள்ளி விட்டுட்டு இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பிடிச்சி அரெஸ்ட் பண்றாங்க. இதை பார்த்து தாசுமே ஏன் சுந்தர் நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு கடைசியில் என்னையும் மாட்டி விட்டுட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சுந்தருக்கு பயங்கரமான ஷாக்கு, இங்க எப்படி போலீஸ் வந்தாங்க, இது யாரு இன்ஃபார்ம் பண்ணா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும்போது எங்க பொன்னி, சக்தி, சண்முகம், அது மட்டும் இல்லாம சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா மாசா நடந்து வராங்க. வந்தது மட்டும் இல்லாம இங்க சக்தியுமே கரெக்டா சுந்தர் பக்கத்துல வந்து சிவானி பாப்பாவை கையில வாங்கிட்டு சண்முகத்திட்ட கொடுத்துட்டு சுந்தரோட கணத்துல பலாரும் ஒரு அற வைக்கிறாரு.
இங்க சுந்தரமே என்ன பண்றதுன்னே தெரியாம ஷாக் ஆகி போய் நிக்கிறாரு. அப்ப அவங்கள பார்த்து இந்த பக்கம் சக்தியுமே, "நீ பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே வீட்ல போய் பஞ்சாயத்து இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க சுந்தரையுமே கூட்டிட்டு அங்கிருந்து டைரக்ட்டா வீட்டுக்கு போறாங்க. சொல்லப்போனா இங்க வீட்டுக்கு போய் இங்க பவானி கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா, பவானி எந்த மாரி ரியாக்ட் பண்ண போறாங்க? அது மட்டும் இல்லாம சுந்தர் ஒரு கெட்டவர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எங்க பொன்னியுமே வந்து அவங்களோட விஷயத்துல இருந்து ரிலீவ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாரி ஒரு ஸ்டைல்ல இந்த ஸ்டோரி போச்சுன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு எந்த மாரி போனா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக்க மட்டும் போட்டுருங்க.